ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ். ஸோ இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட் வரலாறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டுட்டேன். ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி சார் எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ போடுற வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா ஒரு டாபிக் டேரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு போய் படிச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த மட்டும். அப்படி என்ன சார் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் உள்ள டைம் லைனை பேச போகிறேன். அதில் என்ன சார் அப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு தெற்கில் யார் ஆண்டாங்க அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே டைமில் வடக்கில் யார் இருந்தா, அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, இப்படின்ற விஷயங்களை நான் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இது படிச்சுட்டு நான் ஒரு டாபிக் எடுத்து ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டைமில் அவங்க மேலே இருந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் இப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரிய வரும். சரியா? சரி, ஓகே. இது ஒரு 40 to 45 மினிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள். லென்த்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஒர்த்தி தான். அந்த 40 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒர்த்தாக இருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. சரியா? ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் டைம் போகாமல், ஓகே அது என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த ஒரு 40 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டு பார்ட்டாக வரும். இதை பார்த்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராவல் பண்ணி வரப்போகிறோம். எதுலேருந்து ட்ராவல் பண்ணி வரப்போனால் 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிலாம் இருந்துச்சு இந்தியா. இப்போ எஸ்பெஷலி இந்தியா மட்டும்தான். சரியா? இந்தியாவில் என்னெல்லாம் மாறுதல்லாம் நடந்துச்சு, யாருக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது வந்து கரண்ட்டாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஓகே. நம்ம வரலாறு இந்தியாவில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம், மாடர்ன் இந்தியா. ஓகேவா? மெடிவல் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்கிறோம்ல, அதுதான். அது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னா 640 அப் டு எதுலேருந்து அப்படின்னா 2,50,000 ஆண்டுகளுக்கு. இது வந்து அப்ராக்சிமேட்டு தான். சரியா? 2,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல், ஓகேவா, 647 பிசிஇ. அது என்ன பிசிஇ சிஇ அப்படின்றத நான் இப்போ அடுத்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பிசிஇனா பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிமு கிபி. பொது ஆண்டுனா என்ன, பொது ஆண்டுக்கு முன் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பொறுமையாக அடுத்தது பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்டைய காலம் என்ன, கிபி 647 வரைக்கும். ஓகேவா? பிசிஇ வரைக்கும். அது யார் எதை குறிக்குது அப்படின்னா டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா ஒருத்தர் இருப்பார், ஒரு கிங். ஓகேவா? டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவர் தான் வந்து அவர் இறந்த தேதியிலிருந்து அந்த வருடத்தை தான் குறிக்கிறாங்க. ஓகேவா? தேதி எப்போதும் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வருடத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய காலம் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் எந்த காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா இடைக்காலம் ஆரம்பிக்குது. இடைக்காலம் யார் வருவா மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸுங்களுடைய ஆட்சிகள் நிறைய இருக்கும் அந்த டைம்ல. சரியா? அரப் இன்வேஷன்ஸ், அரப் படையெடுப்புகள் இருந்து மெடிவல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படிலாம்ன்றது பார்ப்போம். சரியா? ஏன் வந்து ஹர்ஷவர்தனை இறக்குறாரு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தா, அதுக்கு கீழே சைமல்டேனியஸ்னா அடுத்த அந்த டைம்ல கீழே தென்னிந்தியாவில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் ஆர்டராக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த டைம் லைன் வந்து மைண்டில் இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு குழப்பாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, தப்பு இல்லை. அந்த டாப்பிக்லேருந்து கேள்விலாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து முதல்ல எடுத்து படிக்கிறீங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் இருந்துச்சு, நம்ம வரலாறு எப்படி தோன்றுச்சு, நம்மளுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆண்டாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டைம் லைன்ன்றது வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டும் தெரிஞ்சுக்கிறதுல ஆசைப்பட மாட்டேறீங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து மெடிவலும் மாடர்னும் சேர்த்து சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ மெடிவல் பீரியட் வந்து எது வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1526 பேட்டில் ஆஃப் பானிபட் போர். இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும், அப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நவீன காலம் வந்து 1526 தொடங்குதா சார் அப்படின்றது கேட்பீங்க. காமனாக இது ஏன் எடுத்தா ஃபஸ்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஆண்டு எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். எந்தெந்த ஆண்டு அப்படி எடுப்பாங்க அப்படின்னா 1764 ஒரு ஆண்டு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1857 ஒரு ஆண்டு எடுப்பாங்க. 1764 என்ன, பக்சர் போர். ஓகேவா? இந்த பக்சர் போர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாலிட்டி நடத்துகிறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை வரலாறுலாம் நம்ம போக போக இதை பற்றி இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்கலாம் பக்சர் போரை பற்றி. அப்புறம் 1850 இந்த ஆண்டை இன்கேஸ் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டு எடுப்பாங்க. கிரேட் ரிவால்ட், பெரும் புரட்சி தெரியும்ல. கிரேட் ரிவால்ட்டை நம்ம எப்படி எடுப்போம் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தை துவக்கமாக நம்ம எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இவங்களோட வருகை துவக்கத்தை தான் நம்ம என்ன எடுப்போம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இயரை ஒரு காலகட்டமாக எடுக்கிறாங்க.
இந்த 1526 நிறைய பேர் காமனா எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, முகலாயர் பீரியட் என்டர் ஆகுது. பானிபட் போருக்கு முகலாயர் உள்ள வராங்க. முகலாயர் காலகட்டத்துல நிர்வாகம் வந்து நிறைய வந்து நவீனமயமாக்கப்பட்டது. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் வந்து எப்படி இருந்ததுன்னா, மாடர்னைஸ்ட் கிடையாது. நிறைய டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன், சின்ன சின்ன டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. யார் காலத்துல அப்படின்னா, முகலாயர்கள் பீரியட்ல. சரியா? எஸ்பெஷலி பாபர் பீரியட்லயே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, 1526 நிர்வாகம் வந்து மாடர்னைஸ்ட் ஆனதால அது என்ன காலகட்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்கன்னா, மாடர்ன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிறது உங்களுடைய இது. ஓகே. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ அதாவது நான்றது கிடையாது. காமனா எடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1526ன்றதை எடுக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த 3 இதுவா பிரிக்கிறாங்க நம்ம வரலாற்று. சரியா? இதுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை சொல்லிட்டேன். இந்த பிசிஇனா என்ன, சிஇனா என்னன்றத ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்து நான் சொல்றேன். ஓகேவா? பாருங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், மதத்தின் அடிப்படையில் காலத்தை பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், பேஸ்ட் ஆன் காமன் இயர், பொதுவா ஒரு ஆண்டை வச்சு பிரிக்கிறாங்க. சரியா? இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிசி தமிழ் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன். ஓகேவா? அடுத்தது வந்து ஏடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏடி அப்படின்னா ஆனோ டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனோ டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனோ டொமினி அப்படின்னா ஓகே இன் தி இயர் ஆஃப் லார்டு. ஓகே, இன் தி இயர் ஆஃப் லார்டுன்னா கிறிஸ்துவின் ஆண்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கிறிஸ்துவின் ஆண்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கிறிஸ்துவுக்கு முன், அதாவது ரிலிஜன், எந்த ரிலிஜன் எடுத்துக்கிறாங்க? கிறிஸ்டியனுடைய, அதாவது ஜீசஸுடைய பிறப்பை எடுத்துக்கிறாங்க. ஜீசஸுடைய பிறப்பை முன்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து பிஃபோர் கிறிஸ்டியன். ஆஃப்டர், கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனோ டொமினின்னு சொல்லுவாங்க. ஆனோ டொமினின்ற ஒரு ஆங்கில வார்த்தை என்ன வார்த்தைன்னு தெரியல, கிரேக்க வார்த்தை நினைக்கிறேன். சரியா? இந்த வார்த்தையோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் ஆண்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன் தி இயர் ஆஃப், ஆனோ மீனிங் வந்து இன் தி இயர் ஆஃப் லார்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? இதனோட மீனிங்கை தெரிஞ்சுக்கணும். ஒன்று காலகட்டத்தை இப்படி பிரிப்பாங்க, பிசி அப்படி இல்லைன்னா ஏடி அப்படின்ட்டு பிரிப்பாங்க. இன்னொன்று எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பிசிஇ சிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் எரா. சிஇ ஃபார் காமன் எரா. ஓகேவா? பின்றது பிஃபோர். ஓகேவா? ஸோ பிஃபோர் காமன் எரா, ஆஃப்டர் காமன் எரா. ஏசின்னு பொறுத்தவரை வெறும் காமன் எரா தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை குழப்பிக்காதீங்க. சரியா? ரெண்டுமே சேம் தான். பிசியும் சேம் தான், பிசியும் சேம் தான், ஏடியும் சேம் தான், சிஇயும் சேம் தான். அப்போ காமன் எரானா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? பொது ஆண்டு அப்படின்னா பொது சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொது ஆண்டிற்கு பின், காமன் எரா அப்படின்னா தமிழ்ல வந்து பொது ஆண்டிற்கு பின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே சேம் தான். பிசி சேர்ந்தா, பிசிஇ சேர்ந்தா, ஏடி சேர்ந்தா, சிஇயும் சேம் தான். சரியா? ஸோ ஷார்ட் ஃபார்ம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிசினா பிஃபோர் கிறிஸ்டியன், பிசிஇனா சேம் தான், பொது ஆண்டுக்கு முன், ஏடினா கிறிஸ்து பிறப்புக்கு பின், ஏடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வரக்கூடிய ஸ்லைடில் நான் பிசி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவேனே தவிர கிறிஸ்துவுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம காலகட்டத்தை கிறிஸ்துவ மதத்தை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அப்படி வேண்டாம், மதத்தை வச்சு பிரிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம பொது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ எப்படி பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2.5 லட்சம் ஆண்டுக்கு முன்னுக்கு போயிடும். ஓகேவா? பிசிஇ. ஓகேவா? ஸோ பிசிஇனா என்ன சொல்ல வர அப்படின்னா இப்போ 2.5 லட்சம் ஆண்டுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு 2.5 லட்சம் ஆண்டுக்கு முன் முதல் கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு அதாவது 10,000 ஆண்டுகள் வரை. புரியுதா? இப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன காலகட்டம் அது? பழைய கற்காலம், மீசோலித்திக் காலம், இல்லை இடைக்கற்காலம், நியோலித்திக் காலம், புதிய கற்காலம். கற்காலங்கள் தோன்றின. ஓகே, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கற்காலங்களாக இருந்தன. சரியா? அது எப்படி அதை நிர்ணயிக்கிறாங்க இந்த காலகட்டத்தை அப்படின்னா அவர்கள் பயன்படுத்திய கல் மற்றும் உலோக கருவிகளின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் ஸ்டோன் மெட்டல்ஸ் டூல் யூஸ்டு பை தெம். இவங்க யூஸ் பண்ண அந்த மெட்டல்
மெட்டல் ஸ்டோன்ஸை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க. எப்படியான இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு துரு பிடிச்ச ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபினிஷ்டாக இல்லாமல் ஒரு ஒரு டூல் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, ஒரு கருவி கிடச்சிதுன்னு வச்சுங்க, அது சரியாக வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஏனோ தானோ இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா பேலியோலித்திக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங்கில் கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஓகே, அந்த கார்பன் டேட்டிங்ன்ற வார்த்தையை நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த கார்பன் டேட்டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறான்றது நான் போக போக ஜாகிரஃபியில் விளக்குறேன். சரியா? இது ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜென்ரலாக கார்பன் டேட்டிங் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து C14 சொல்லுவாங்க, கார்பன் டேட்டிங் மெத்தட், ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படி தான் வந்து இந்த காலகட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு, அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட்ஸு, ஹண்டிங் மெத்தட்ஸு, இதை வச்சுலாம் இவங்க காலகட்டத்தை பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? யார் அப்படின்னா ஆரியன்ஸோ இல்லை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸோ அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், ட்ரைபல்ஸ் இருந்தாங்க. இயர்லி இன்ஹாபிட்டன்ஸ், ஆரம்ப கால குடிமக்கள் இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப் அழகாக போடுவோம். ஓகே, யார் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆரியர்களும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வரத்துக்கு முன்னாடி. ஓகே, இங்கே வந்து தோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, தென்னிந்தியாவில் தோடாஸு, இங்கே சந்தாலு. ஓகேவா? சென்ட்ரல் இந்தியாவில் வந்து கோந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து நாகாஸ். இப்படி சொல்லிட்டு பழங்குடியினர் வந்து ஓகேவா, பழங்குடியினர் வந்து ஆட்சி செய்யல, அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆரம்ப கால வாழ்க்கைகளை எப்படி பேலியோலித்திக் மீசோலித்திக் பிரிக்கலாம் இல்லையா, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இயர்லி இன்ஹாபிட்டன்ஸான பழங்குடியினர் சொல்லுவாங்க, ட்ரைபல்ஸ். இங்க தோடாஸ், ஓகேவா, இங்க சந்தால்ஸ், ஓகேவா, இங்க வந்து நாகாஸ், ஓகேவா, இங்க சென்ட்ரல் இந்தியாவில் கோன்ஸ். நம்ம ட்ரைபல்ஸை பற்றி தனியாக படிப்போம். சரியா? ஸோ இவங்க தான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. சரியா? ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஐவிசி வராங்க. ஐவிசி மீன்ஸ் சிந்து சமவெளி வராங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வராங்க, அதுக்கு அடுத்தது வந்து ஆரியர்கள் வராங்க. சரியா? ஸோ இவங்களாம் வந்து மைக்ரன்ஸ், அவங்க மற்ற நாடுகள்லேருந்து வராங்க. அவங்க எங்கேருந்துலாம் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை பார்க்குறப்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அவங்களாம் இந்தியாவுடைய குடிமக்கள் கிடையாது, அவங்களாம் வெளியே இருந்து வராங்க. சரியா? ஸோ அவங்களும் எப்பப்போ வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எந்த காலகட்டத்தில் வந்தாங்க அப்படின்னா இந்த 3 காலகட்டத்தில் வரல. யாரை சொல்கிறேன்? ஐவிசி, ஆரியன்ஸ்லாம் இந்த காலகட்டங்களில் வரல. இந்த காலகட்டத்திலலாம் இயர்லி இன்ஹாபிட்டன்ஸான ஆரம்ப கால குடிமக்களான இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில். ஸோ இந்த காலகட்டத்தை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் அம்சங்கள். ஓகே, பேலியோலித்திக், ஓகேவா, மீசோலித்திக், நியோலித்திக். பேலியோலித்திக் தான் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்ட்டு பிரிக்கிறது தான் எது பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நேரம் வந்து ஓல்டஸ்ட், மிடில், மீசோ மீன்ஸ் எம் ஃபார் மிடில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, என் ஃபார் நியூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உணவு எப்படி இருந்தது, உணவு எப்படி சேகரிச்சாங்க அப்படின்னா வேட்டையாடுதல், சேகரித்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா தமிழ்ல. ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ். யார் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் மக்கள் வந்து ஹண்டராகவும் அதை வேட்டையாடி அதை கேதர் பண்ணி சாப்பிட்றவங்களாகவும் இருந்தாங்க. அதே மீசோலித்திக்லும் அப்படிதான் இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டாங்க. அது என்ன மெத்தட்னா ஃபிஷிங் மெத்தடை கற்றுக்கிட்டாங்க, மீசோலித்திக் மெத்தடு. அதுக்கப்புறமா நியோலித்திக்ல ஒரு கிரேட் ரெவல்யூஷன் நடக்குது. அவங்களே உணவு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க நியோலித்திக் பீரியட்ல. நியோலித்திக் காலகட்டம் எப்போ பாருங்க, 8000 4000 BC காலகட்டம் இருக்கும். இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான், அக்யூரேட் கிடையாது. சரியா? இந்த காலகட்டங்களில் கிடைத்தது இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுக்கிறாங்க, அந்த பொருள் வந்து 4000 BC உள்ள இருக்குது அப்படின்னா அது எந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா நியோலித்திக்காக இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான அதிகம் எப்போ கிடைக்குது அப்படின்னா அந்த நியோலித்திக் காலகட்டங்களில் கிடைக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, கருவிகள் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரஃப் ஸ்டோன்ஸ் வந்து பேலியோலித்திக் பீரியட்ல. மைக்ரோலித் அப்படின்னா சிறிய டூல்ஸ், சிறிய கருவிகள். அப்புறம் வந்து கொஞ்சம் பாலிஷ்டான அப்டேட்டட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது அந்த கருவிகள் வந்து நம்ம கூர்மையாகவும் வேட்டையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாகவும் மாற்றப்படுகிறது நியோலித்திக் காலகட்டத்தில். அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நொமேடிக்காக இருக்குது. நொமேடிக் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்டு லைஃப் இருக்காது. அவங்களுக்கு எப்போ வேணால் அலைவாங்க, ஒரு கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி மாறி போவாங்க. அதான் வந்து பேலியோலித்திக் காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் வாழ்ந்தாங்க. அவங்க சரியான இருப்பிடம் கிடையாது, வாழ்க்கை முறை. ஓகேவா? சரியான இருப்பிடம் கிடையாது எந்த காலகட்டத்தில், பேலியோலித்திக் கிடையாது. ஆனால் மீசோலித்திக்ல வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப டெவலப்டு கிடையாது, செமி செட்டில்டு, பாதியாக
வடிவமைக்கப்பட்ட வீடுகள் இருந்தன. சின்ன ஒரு ஒரு காட்டேஜ் மாரி வச்சு, காட்டேஜ்னு சொல்லக்கூடாது, சின்ன கூடாரம் மாரி வச்சு வாழ துவங்கினாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு டீசெண்டான ஒரு செட்டில்டு ஏரியா வர ஆரம்பிச்சுது. எந்த காலகட்டம்னா நியோலித்திக் காலகட்டத்தில். ஃபயர் எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு வந்து பேலியோலித்திக் பீரியடில் ஃபயர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அது எப்படி அழகாக யூஸ் பண்ணுன்றது மீசோலித்திக்கில் தான் தெரிய ஆரம்பிக்குது. சரியா? ஓகே, ஃபயர் கண்டுபிடிக்கப்படுது பேலியோலித்திக் காலகட்டத்தில். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மீசோலித்திக் காலகட்டத்தில் நியோலித்திக் காலகட்டத்தில் போக போக தெரிஞ்சுக்குது. ஓகேவா? மண்பாண்டங்கள் எப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா நியோலித்திக் காலகட்டத்தில். ஏன்னா நியோலித்திக் காலகட்டத்தில் தான் வீல்ஸ் இன்வென்ஷன் இருக்கும். ஓகேவா? வீல் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் அந்த பாட்ரி ப்ரொடக்ஷன் வந்து நியோலித்திக் காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? டொமஸ்டிகேஷன்னா கால்நடைகளை வந்து பராமரிக்கிறது, வளர்க்குறது தான் டொமஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. பேலியோலித்திக் காலகட்டத்தில் கிடையாது. மீசோலித்திக் காலத்தில் தொடங்கவே ஆரம்பிக்குது. ஹண்டர் அண்ட் கேதரராக இருக்கிறவங்க அதே மக்கள் என்னவா மாறுறாங்க மீசோலித்திக் காலகட்டத்தில் என்னன்னா, அதை வந்து அதையே வச்சு மேய்ச்சி அதை வச்சு உணவு தயாரிக்கிறாங்க, உணவு உற்பத்தி செய்ய உதவியாக வச்சுக்கிறாங்க அனிமல்ஸ். அதை டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் எப்போ துவங்கப்படுது அப்படின்னா மீசோலித்திக் காலகட்டத்தில் துவங்கப்படுது. அது இடைக்கற்காலம் தமிழில் சொல்லுவாங்க. நியோலித்திக் காலகட்டத்தில் ப்ரிவலண்ட்டாக ஆகுது, பரவலாக ஆக்கப்படுது. சரியா? ஸோ இந்த 3 காலகட்டத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம சிலபஸில் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பேசிக், ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு இது இருக்கணும் இல்லையா? அதனால தான் இது 3 எப்படி பிரிக்கிறாங்க, அவங்களோட காலகட்டத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்தது என்ன? இப்போ இந்த 3 காலகட்டம் முடிஞ்சிச்சா? அடுத்தது என்ன காலகட்டம் வந்துச்சு அப்படின்னா சால்கோலித்திக் அப்படின்னா காப்பர் ஏஜ். ஓகேவா? செம்பு காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? மெகாலித்திக் அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இரும்பு காலம். ஓகேவா? ஸோ பேலியோலித்திக் முடிஞ்சு, மீசோலித்திக் முடிஞ்சு, நியோலித்திக் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன காலகட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா சால்கோலித்திக். காப்பர் இன்வென்ஷன் நடக்குது. சால்கோலித்திக். அப்போ காப்பர் இன்வென்ஷன் நடந்த காலத்தில் தான் யார் வராங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர ஆரம்பிக்குது. ஹரப்பன் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ. ஓகே, இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸ். ஓகேவா? அதெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சால்கோலித்திக் காலகட்டத்தில் தான். 4000 ஆண்டுலேருந்து முன்பு BCE 1500 ஆண்டுகள் வரை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செகண்ட் செஞ்சுரி, தேர்ட் செஞ்சுரி, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு அப்படிலாம் சொல்கிறாங்க பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் செஞ்சுரி அப்படின்னா ஓகேவா, அதாவது 200லேருந்து 101 வரைக்கும் இப்படி சொல்லுவாங்க. BCE இதான் வந்து 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தை தான் செகண்ட் செஞ்சுரின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைப்பா. தேர்டு செஞ்சுரி, ஃபோர்த்து செஞ்சுரி, அது எப்படி எந்த காலகட்டம்னு நான் சொல்கிறேன். 200லேருந்து 101 BC வரைக்கும். இந்த BCE CEனா நான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரியா? நான் மேக்ஸிமம் பொது ஆண்டுன்றதை மென்ஷன் பண்ணுவேன். பிஃபோர் கிறிஸ்டியன் என்றது ஆஃப்டர் கிறிஸ்டியன் குழப்ப மாட்டவங்களை. சரியா? BC என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. CEனா பிறப்புக்கு அப்புறம், பொது ஆண்டு அப்படின்றது கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் பொது ஆண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 3 காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன வர ஆரம்பிக்குது அப்படின்னா சால்கோலித்திக் காலகட்டம் வர ஆரம்பிக்குது. சரியா? இது எப்போ எங்கே வருது அப்படின்னா இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இடத்துல சால்கோலித்திக் காலம் வருது. ஓகேங்களா? சால்கோலித்திக் காலம் இந்த இடம் தான் மெயினா வர ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ தென்னிந்தியாவில் எப்படின்னா இந்தியாண்டு தமிழ்நாடு மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டேன், தென்னிந்தியா தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் காலம். நியோலித்திக்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? சால்கோலித்திக்கு முன்னாடி அந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. இந்த பாட்டெல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் காலம் தான் ப்ரிவலாக இருந்தது. ரிவல்னா பரவலாக இருந்துச்சு. ஓகேவா? நார்த்தன் சைடில், நார்த் வெஸ்டர்ன் சைடில் தான் காப்பர் இன்வென்ஷன் நடக்குது. காப்பர் இன்வென்ஷன் நடந்தவனும் சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னா இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. காப்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏரியாக்கள் என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இரும்பு கண்டுபிடிப்பாங்க. வேதிக் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் வந்து இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிச்சோன்னு என்ன அந்த அந்த ஆரியன்ஸ் வந்த காலத்தை என்ன காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மெகாலித்திக் காலம். மெகாலித்திக்னா இரும்பு காலம். ஓகேவா? 1500லேருந்து 200 BC வரைக்கும். அப்போ தென்னிந்தியாவில் என்ன காலகட்டம் வந்துச்சு அப்படின்னா நியோலித்திக் இருந்தது. அதாவது மேலே நார்த்தில் வந்து சால்கோலித்திக் அப்புறம் என்னவா மாறுது, நார்த்தில் மெகாலித்திக்காக மாறுது. தென்னிந்தியாவில் நியோலித்திக் தான் இருந்தது. நியோலித்திக்னா புதிய கற்காலத்துல இருந்து அவங்க மேக்ஸிமம் எதுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்னா ஓகேவா
மெகாலித்திக்காக ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து என்ன கிடைக்கல நம்ம தென்னிந்தியாவிலன்னா சால்கோலித்திக்கோட எவிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. காப்பர் ஏஜ் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அந்த அளவுக்கு மெகாலித்திக் மாரி நியோலித்திக் மாரி நிறைய எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போ இந்த பாயம்பள்ளி, அத்திரம்பாக்கம், இதெல்லாம் அத்திரம்பாக்கம்லாம் பேலியோலித்திக் சைட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சது. இந்த அத்திரம்பாக்கம் சாரி இந்த பாயம்பள்ளி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நியோலித்திக் சைட்ஸ். அந்த பாயம்பள்ளிலாம் ஓகேவா, அதெல்லாம் வந்து நியோலித்திக் சைட்ஸ் நிறைய அந்த எவிடன்ஸ் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய எவிடன்ஸ் இதில் எந்த காலகட்டம் சம்மந்தப்பட்டது கிடைச்சிது அப்படின்னா மெகாலித்திக் ஏஜ் சம்மந்தப்பட்டது தான் கிடைச்சிது. தென்னிந்தியாவில் காப்பர் ஏஜ் வந்து ரொம்ப கம்மி தான். சரியா, ஓகே. அப்போது சால்கோலித்திக் ஏஜில் யார் ஃபேமஸ் அப்படின்னா, யார் ஃபேமஸ்? ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சொன்னாங்கன்னா, பிளான்டு டவுன்ஸ் இருந்தது. ஓகேவா, பிளான்டு டவுன்ஸ் இருந்ததால அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இன் இந்தியா. சிட்டாடல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அப்படியே கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் மாதிரியே இருக்கும் அப்போ கட்டினதே. ஓகேவா, ஸோ அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக கட்டியிருப்பாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் நடக்கும்போது நம்ம கீழே சால்குளத்துக்கு கீழே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பின்தங்கின்னு சொல்ல முடியாது, நம்ம அந்த அந்த அவேர்னஸ் இல்லை நமக்கு. ஸோ அதனால என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா நியோலித்திக் ஏஜஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, பாருங்க இன் சவுத் இந்தியா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நியோலித்திக் ஏஜ் ப்ரிவலண்ட்டாக இருக்குது இந்த காலகட்டம் வரைக்கும். சரியா, அதுக்கப்புறமா என்ன நடக்குது, சால்குளத்துக் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை மூணாக பிரிக்கிறோம், இயர்லி, மெச்சூரு, லேட்டர். இப்போ 3000 BCEலேருந்து 2600 BCE, 2600லேருந்து 1900 BCE. BCEனா நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, 1900லேருந்து 1700 BCE. ஓகேவா, ஸோ லேட்டர் அதாவது பிற்கால சிந்து சமவெளி முடிவுக்கு வரப்போ யார் உள்ள வராங்க அப்படின்னா ஆரியர்கள் உள்ள வராங்க. அதுதான் என்ன காலம், இரும்பு காலம்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அங்கே இரும்பு காலம். தென்னிந்தியாவில் என்ன காலம் ஆரம்பிக்குதுன்னா இரும்பு கற்காலம் வந்து இரும்பு காலம் வந்து துவங்கிடுச்சு. ஓகேவா, பாருங்க சால்குலித்திக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்த்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ் வந்துச்சு. அந்த வேதிக் ஏஜ் தான் இரும்பு காலம்னு சொல்றாங்க. அப்போ சவுத் இந்தியாவில் என்ன காலகட்டம் போயிட்டு இருக்கு, நம்ம கிட்ட நம்ம நியோலித்திக் அப்புறம் டேரெக்டாக எதுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன், மெகாலித்திக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், பட் யூ ஹேவ் டு நோ. சரியா, மெகாலித்திக் பீரியட் இங்கே போயிட்டு இருக்கு. சரியா, ஓகே. ஸோ வேதிக் ஏஜ் என்னவா பிரிக்கிறாங்க, இயர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ். 1500லேருந்து 1000 வரைக்கும், 1000லேருந்து 600 வரைக்கும். ரிக்வேதா, சமவேதா, அஜுர்வேதா, அதர்வண வேதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ், உபனிஷது எல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் டெவலப் ஆகுது. ஓகேவா, ஸோ அயன் இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய வந்து அயன் சம்மந்தப்பட்ட உலோக பொருட்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. எஸ்பெஷலி எந்த பீரியட்லனா பிந்தைய வேத காலத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தென்னிந்தியாவிலும் அதே தான், அயனேஜும் அங்கேயும் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. சரியான ஆரியர்கள் கிடையாது. யார் இருக்கா தென்னிந்தியாவில், திராவிடியன்ஸ். ஓகேவா, திராவிடியன்ஸ் அப்படின்றது வந்து இனத்தை குறிக்கிறதுனால நான் வச்சுக்கோங்க, திராவிடர்கள் சொல்கிறாங்களா, அது இனத்தை குறிக்கிறது கிடையாது. அவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவர்கள் பேசுகின்ற மொழிகளையும் தான், அவர் மொழிகள் பேசுகிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம திராவிடர்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ அவங்க அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பூர்வீகமாகவே தென்னிந்தியாவில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கோட்பாடு சொல்லுது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அவங்களும் மைக்ரன்ஸ் தான், வேதிக் ஏஜ்ன்றது போல் அவங்களும் மைக்ரன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் பாப்புலராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லேட்டர் ஐவிசி இங்கே முடியுது இல்லையா, அவங்க வந்து நிறைய வந்து பஞ்சம் வந்துடும், வெள்ளம் வரும் அப்படின்ற அதாவது கிளைமேட்டிக் எவிடன்ஸ் வந்து நிறைய இருக்குது, எப்படி அழிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது சம்மந்தமான கரெக்டான எவிடன்ஸ் நமக்கு இல்லை, அவங்க எப்படி அழிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க காலகட்டம் ஏன் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐவிசி மக்கள் தான் தென்னிந்தியாவுக்கு என்ன பண்ணாங்கன்னா மைக்ரேட் ஆனாங்க. ஸோ அவங்க தான் திராவிடர்கள், புரோட்டோ திராவிடியன்ஸ்னால் பழங்கால திராவிடியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க. சரியா, ஸோ நிறைய தேதி இருக்குது, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. திராவிடியர்கள் என்பது வந்து இனத்தை பொறுத்ததல்ல, இனத்தை சார்ந்ததல்ல, அவர்கள் பேச மொழிகள், அப்புறம் வந்து கலாச்சாரங்கள். ஓகே, அதான் திராவிடர்கள். சரியா, ஸோ இவங்க வந்து இந்த மெகாலித்திக் பீரியட்ல இங்கே வேதிக் ஏஜ் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் இருக்கிறாங்க. திராவிடர்கள் என்ன மொழிகள் பேசுகிறாங்கன்னா புரோட்டோ தமிழ்னா பழங்கால தமிழ். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடர்கள் இரும்பை யூஸ் பண்ணி வளர ஆரம்பிக்கிறாங்க. சரியா, ஸோ நார்த்தில் என்ன இருக்குது,
சவுத்தில் என்ன இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோ இப்படி தான் இருக்க போகிறது. ஓகே, அடுத்தடுத்த ஸ்லைடில் நார்த் வடக்கில் என்ன, தெற்கில் என்ன, வடக்கில் என்ன, தெற்கில் என்ன, இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ 4 பேர் கேட்டால் உங்களுக்கு தெரியும்ல, அங்கே வேதிக் கேஜி இருக்குது, கீழே என்ன பயந்துச்சு உங்களுக்கு கேட்குறப்ப நீங்கள் சொல்லணும், ஆமாம் இங்கே இரும்பு காலம் தான் இருந்தது, திராவிடர்கள் இரும்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்களும் பெருமையாக சொல்லணும். சரியா, அங்கே மட்டும் தான் வந்து டெவலப்மெண்ட் இருந்துச்சு, இங்கே டெவலப்மெண்ட் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இதே வேத காலகட்டத்தில் லேட்டர் வேதிக் பீரியட் இருந்துச்சா. லேட்டர் வேதிக் பீரியட்ல ஓகேவா ஒரு கேஸ்ட் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கும், வர்ணா சிஸ்டம். ஓகேவா, வர்ணா சிஸ்டமில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் சொல்லிட்டு இந்த 4 டிவிஷனாக ரிசர்வேஷன் பாலிசி நடத்துகிறப்ப நான் நடத்தியிருப்பேன். அந்த டிவிஷனில் பிராமணர்கள், சத்திரியர்கள் வந்து ரொம்ப லக்ஸரியஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்கிற வைஷ்யர்கள், சூத்திரர்கள் வந்து ஒரு மத ரீதியாக ஒரு கொள்கையை பின்பற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்தது தான் இந்த புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, புத்தர்கள்னா 500 BC அந்த காலகட்டம் வரும், அப்புறம் மகாவீரர் ஜெயினிசம் வரும், அப்புறம் அஜீவிகாஸ் வந்து யார் தோற்றுவிப்பா அப்படின்னா கோசாலா அப்படின்றவர் தோற்றுவிப்பார். மக்காலி கோசாலா அப்படின்ற பேர் தான் வரும். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து ரிலீஜன் பார்க்குறப்ப கல்ச்சர் பார்ப்போம் இல்லையா நம்மளுக்கு, அதில் நம்ம இதை பார்த்தலாம், ரிலீஜனும் சேர்த்து பார்த்தலாம். சரி, என்னென்ன புத்திசம், ஜெயினிசம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு, ஃபாலோ பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா, ஸோ இதே காலகட்டத்தில் தான் இந்த லேட்டர் வேதிக் பீரியட் காலகட்டத்தில், அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் என்ன ப்ரிவலண்ட் ஆகுது, இந்த 3 ரிலிஜன் ப்ரிவலண்ட் ஆகுது. அந்த 3 ரிலிஜனில் இது 2 ரொம்ப ப்ரிவலண்ட் ஆகுது, ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. சரியா, ஓகேவா. ஸோ இதே காலகட்டங்களில் லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன நடக்குது, கீழே வந்து தமிழகத்தில் குறுநில மன்னர்கள் அப்படின்ற கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. நம்ம புறநானூரில், அகநானூர்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா, குறுநில மன்னர்கள், கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. அந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் என்ன நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஐவிசி இங்கே, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்துருச்சு. அங்கேருந்து இடம்பெயர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ, அங்கே தான் அயன் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோடனே இந்த இடம் வந்து, அதாவது இங்கே கங்கை ரிவர் ஓடுது, ஓகேவா, இங்கே பிரம்மபுத்திரா ஓடுது. அப்போ இந்த ஆற்றுப்படுகை ஏரியாவில் பெரிய ஒரு அர்பனைசேஷன் நடக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நகர மையம் எங்கே, ஐவிசியில். அடுத்த நகர மையம் எங்கே அப்படின்னா இப்போதைக்கு இங்கே சொல்கிறாங்க, நான் மாறுபடும்னு சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன் பாருங்களேன். அடுத்த அர்பனைசேஷன் வந்து இங்கே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது இங்கே அயன் கண்டுபிடிச்ச போது லேட்டர் வேதிக் பீரியடில் வந்தவங்க எல்லாருமே இங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே எல்லாரும் ஃபேமஸாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜன்லாம் உருவாகுது. இதே காலகட்டத்தில் இங்கே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள். ஓகேவா, ஸோ யார் அதியமான் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதியமான், பாரி, ஓகேவா, நல்லி, இவங்கெல்லாம் வந்து கடையெழு வள்ளல்கள் 7 பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இடத்த பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் கண்ட்ரோலிங் தி ஸ்மால் டெரிட்டரி. சின்ன இடங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஐவிசிக்கு அடுத்தது வேதிக்கு, அப்படியே கீழே திராவிடியர்கள் இருக்காங்க. அவங்க கொஞ்சமாக குறுநில மன்னர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய சங்கம் எரா அப்படின்ட்டு, சங்க காலம் அப்படின்ட்டு படிக்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்தது. அப்போ இதே தான், இவங்க தான் வந்து என்னவா மாற ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பெரிய கிங்டமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அது எப்படின்னு பார்த்துருவோமா. இப்போது லேட்டர் வேதிக் பீரியடோட நான் நிறுத்தினேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஜனாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜனாஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கை நோக்கி நகர்ந்தவர்கள், தோஸ் ஹூ மூவ்டு டு ஈஸ்ட். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கை நோக்கி நகர்ந்தவர்கள். வேதிக் கேஜி பீரியடில் ஆரியன்ஸ் என்ன வந்து கிழக்கை நோக்கி நகர்ந்தவர்களை ஜனாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர்கள் பிடித்த இடங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனபதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க, டெரிட்டரி. ஓகேவா, அதாவது அந்த டெரிட்டரியை பிடிச்சவங்க வந்து ஜனாஸ், அந்த டெரிட்டரி பேர் வந்து ஜனபதா. அந்த ஜனபதா வந்து பெரிய டெரிட்டரியாக மாறுது. மிகப்பெரிய ஒருத்தருக்குள்ள சின்ன டெரிட்டரிலாம் சேர்ந்து, டெரிட்டரினா மாகாணம், இடம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன இடங்களுடைய தலைவர்கள்லாம் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு ஒரு பெரிய தலைவர்களாக மாறுறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா ஜனபதாஸ். ஓகே, அந்த மகா ஜனபதாஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மகா ஜனபதாஸ் காலகட்டத்தை என்ன சொல்கிறாங்க, ஓகேவா, செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 600லேருந்து 501 BC வரைக்கும் மகா ஜனபதாஸ் காலகட்டத்தில் செகண்ட் அர்பனைசேஷன் உருவாச்சு. புகழ்பெற்ற மகா ஜனபதாஸ்லாம் யார், ஓகேவா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஃபேமஸானவங்களை மட்டும் சொல்கிறேன். காந்தாரா,
காந்தாராவோ சரியா. அப்புறம் வந்து மகதா ஃபேமஸ், ஓகேவா. மகதா, ஓகேவா. அதுக்கு அடுத்தது கோசி, வத்சாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. அந்த 16 மகா ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேமஸானது எஸ்பெஷலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகதா தான். இந்த காந்தாரா, கோசி, அவந்தி, ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ். அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகதா தான், ஓகேவா. ஸோ மகதா காலகட்டத்தில், இவங்களுடைய மகாஜனபதாஸ் காலகட்டத்தில் இன்னும் வந்து அர்பனைஸ்டு லைஃப் வந்து நல்லா இருந்தது. நகரமயமாக்கத்தில் வந்து இன்னும் நல்லா இருந்ததால் இரண்டாவது அர்பனைசேஷன் நகரமயமாக்கத்தில் எங்கே துவங்குச்சு அப்படின்னா இண்டோ கேஞ்சட்டிக் சமவெளியில் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டோ கேஞ்சட்டிக் சமவெளியில், இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து தான் இரண்டாம் அர்பனைசேஷன் துவங்குச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். மேப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல துவங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே தான் தமிழ்நாடு ஒரு செக் வைக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாங்க. மதுரை இடத்த சிவகங்கை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா. சிவகங்கையில் கண்டுபிடிச்ச ஒரு பொருளை எடுத்து பீட்டா அனலிட்டிகா அப்படின்ற ஒரு அமெரிக்காவோட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்புகிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பொருளோடைய காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பொருள் வந்து 580 BCE அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எங்கே செக் வைக்கிறாங்க, அந்த இடம் கீழடி ஏன் வந்து ஃபேமஸ் ஆகுது, அங்கே ஒரு பிளான்டு சிட்டி இருக்குங்க. பிளான்டு சிட்டி இருக்குது. அந்த பொருளை எடுத்துன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தா இங்கே சொல்கிறாங்களே செகண்ட் அர்பனைசேஷன், இவங்களுக்கு முன்னாடி இங்கே அர்பனைசேஷன் நடந்திருக்கு. எங்கே, கீழடியில். அப்போ செகண்ட் அர்பனைசேஷன் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க இப்போது. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே துவங்கினதுக்கு முன்பே இங்கே வந்துருச்சு பொருணை சிவிலைசேஷன். நிறைய சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா. இப்படிப்பட்ட சிவிலைசேஷன்லாம் குறுநில மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டங்களே, அதாவது சங்கமேஜ் ஸ்டார்ட் ஆக போது, ஓகேவா. குறுநில மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்லேயே என்ன ஆகுது அப்படின்னா கீழடி வந்து எப்போ ஃபேமஸாக இருக்குது, சங்கமேஜ் காலகட்டத்தில் தான், சரியா. அந்த காலகட்டத்தை சார்ந்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அர்பனைசேஷன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள் இங்கே ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் இருக்கிற பொருள் பாருங்கள் உங்கள் காலகட்டத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம தமிழகம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு, ஓகேவா. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கு, அறிவியல் ரீதியாக, சரியா. ஸோ கீழடி என்பது நம்மளுடைய இரண்டாவது நாகரிகம் வந்து இந்தியாவில் எங்கே துவங்குச்சு அப்படின்னா தென்னிந்தியாவில் தான் துவங்குச்சு, as per the evidence. ஓகேப்பா. ஸோ மகாஜனபதாஸ் வந்த உடனே அது ஃபேமஸ் மகாஜனபதா யாருன்னு பார்த்தீங்கன்னா மகதா எம்பையர், ஓகேவா. ஸோ மகதா எம்பையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மகதா பேரரசு, ஓகேவா. அது என்னப்பா எம்பையர் ஒன்று இருக்குது, டைனாஸ்டின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா, டைனாஸ்டி, எம்பையர், பேரரசு. தமிழில் பேரரசுன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வந்து கிங்டம் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. எம்பையர் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆட்சியை, ஒரு ஜென்ரேஷனாக வர ஆட்சியை என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டலாக சேர்த்து எம்பையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டைனாஸ்டினா குடும்ப வழி அரசியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சோழா டைனாஸ்டினா என்ன, சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ சோழா இஸ் தி டைனாஸ்டி, ஓகேவா. அப்போ ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களையும் சேர்த்து அவங்க ஆண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழா எம்பையர் அப்படின்ட்டு சொல்லலாம், சரியா. ஒரு மிகப்பெரிய ரீஜனை அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோழா டைனாஸ்டியை சோழா எம்பையர்னு சொல்லுவாங்க. எம்பையர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஏரியாவை ஆட்சி பண்ணுறது தான் எம்பையர். அதை வந்து குடும்ப வழியாக ஆட்சி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ ஒரு பையன் இருப்பான், அவருடைய பையன் வருவான், அடுத்து அவனுடைய பேர பையன் வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. கிங்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆட்சியர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மால் டெரிட்டரி, குறிப்பிட்ட சின்ன இடங்களை ஆட்சி செய்கிறார் அப்படின்னா அது கிங்டம். ஃபார் எக்ஸாம்பிள் 5-6 கிங்டம் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா. ஸோ கிங்டம் என்பது வேறு, டைனாஸ்டி என்பது வேறு, ஃபேமிலி ரூல் நான் வச்சுக்கோங்க, குடும்ப வழி ஆட்சி, ஓகேவா. அப்போ எம்பையர் என்பது வேறு, ஓகேவா. அப்போ மகதா என்றது ஒரு எம்பையர். அந்த எம்பையருக்குள்ள என்னென்ன டைனாஸ்டிலாம் இருந்தது, மகதாவோட கேபிட்டல் என்ன, பாட்டாளிபுத்திராலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்டே மகதா என்பது பிரசன்டே பீகார், அங்கேருந்து தான் பாட்டாளிபுத்திரா, ஓகேவா. இந்த பாட்டாளிபுத்திராலாம் ஃபேமஸான ஒன்று. இந்த புத்திஸ்ட் கவுன்சில்லாம் நடக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் இல்லை, ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துடலாம், சரியா. ஸோ இவங்க காலகட்டம் இந்த மகதா எம்பையர் காலகட்டத்தில் தான் ஹர்ஷா டைனாஸ்டி, சுசுங்கா டைனாஸ்டி, நந்தா டைனாஸ்டின்றது பாப்புலராக 3 டைனாஸ்டி வந்தது, சரிங்களா. இந்த நந்தா டைனாஸ்டி காலகட்டத்தில் தான் என்னவா மாற ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இங்கே என்ன ப்ரிவலண்ட்டாக இருக்குன்னா இவர் காலகட்டத்தின் போது தான் இந்த காலகட்டம் துவங்குது, ஓகேவா. என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 BCலேருந்து, அதாவது
பிஃபோர் காமன் எரா 300 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் காமன் எரா 300 ஆண்டுகள் பின்பு வரை யாருடைய காலகட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் காலகட்டம். பாண்டியர்கள், பாண்டியன் நெடுஞ்செழியன், கரிகால சோழன், இயர்லி சங்கம் இருக்கு இல்லையா, சேரர்கள், ஓகே, சேரன் செங்குட்டுவன், அவங்கள பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, அந்த காலகட்டம் தான் ஆரம்ப சங்க காலம் என்று நம்ம சொல்கிறோம். சரியா? ஹர்ஷா டைனஸ்டி, அங்கே நார்த்தில் ஃபேமஸ் ஹர்ஷா டைனஸ்டி யார் பாது, பீம்பிசாரா, அஜாத சத்ரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் ஹர்ஷா டைனஸ்டி. சுங்கா டைனஸ்டி, அவருக்கு அடுத்தது வந்து சுங்கா டைனஸ்டி, அதுக்கு அடுத்தது வந்து நந்தா டைனஸ்டி. நந்தா டைனஸ்டி ரொம்ப பாப்புலர், ஏன்னா இவர் காலகட்டத்தில் மகா பத்மநந்தா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மகா பத்மநந்தா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் காலகட்டத்தில் தான் யார் வரா, முதல் வெளிநாட்டு படையெடுப்பு அப்படின்ட்டு வரும். ஓகேவா? முதல்ல என்ட்ரானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்ஸ் தான் உள்ளே வருவாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் வந்து இந்தியாவை சூறையாடணும், இன்வேஷன் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா இந்தியர்களுடைய சாலிடர்ஸை நம்மளுடைய கேங்குக்கு, நம்மளுடைய ஆர்மிக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம். சைரீஸ் ஆஃப் பெர்ஷியா அப்படின்னு சொல்லி ஒரு எம்பையர் இருக்கான், ஆர்கிமெடிஸ் எம்பையர். அது ஸ்பெல்லிங் தெரில, அது ஒரு எம்பையர் பேர் சொல்லுவாங்க. சரியா? அந்த எம்பையர் தான் பெர்ஷியன் எம்பையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பெர்ஷியன்ஸ் தான் முதல்ல இந்தியாவுக்குள்ளே என்ட்ராங்க. அதுக்கப்புறம் இன்வேஷன் எப்போ நடக்கும், படையெடுப்பு யார் மூலிமா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, கிரேக்கர்கள் படையெடுப்பு. யார் அவர், ஓகே, 326 பிசி அலெக்சாண்டர் இன்வென்ஷன், த கிரேட் அலெக்சாண்டரோட படையெடுப்பு நடக்கும். இதெல்லாம் யாருடைய காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா நந்தா காலகட்டங்களில் நடக்கும். ஓகேவா? யாரோட, போரஸோட போட்டியிடுவரை பற்றி பேட்டில் ஆஃப் ஹதிபிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் யாருடைய காலகட்டம் அப்படின்னா கிரேக்கருடைய இன்வென்ஷன் நடக்கும். அது யாருடைய காலகட்டம்னா நந்தாவுடைய காலகட்டம். சரியா? ஓகே, முதல் ஃபாரினர் உள்ள வரான். ஓகேவா? அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வந்து இப்போ அவங்கள யார் சார், ஆரியர்கள் யார், ஐவிசி யாருன்னா அவங்களாம் வந்து வாழ வந்தவங்க, இவங்க வந்து இன்வைட் பண்ண வந்தவங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஷியன் வந்து தன்னுடைய சாலிடர்ஸை வந்து இந்தியன் சாலிடர்ஸோட சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஓகே, கிரேக்கருக்கு இன்வேஷன் வந்து படையெடுத்தாங்க, இந்தியா வந்து ஆக்கிரமிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் முன்னாடி வந்தவங்க வந்து பழப்புக்காக வந்தாங்க. அது வேற, இது வேற. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் இன்வேஷன்னா கிரேக்கர்கள், இன்வேஷன்னா கிரேக்கர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபாரின் உள்ள வந்தது யாருன்னா பெர்ஷியன். ஸோ 2 விதத்துக்கு மாறுது. சரியா? அதே காலகட்டம் தென்னிந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியா, சோழா, சேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நந்தா முடிந்ததுக்கப்புறம் நந்தா கீழே கௌட்டல்யா ஒருத்தர் இருப்பார். அந்த கௌட்டல்யா வந்து மகா பத்மநந்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்ந்துருவாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. அப்போ இவருக்கு அப்புறம், நந்தாக்கு அப்புறம் யார் ஸ்டார்ட் ஆகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மௌரியர் காலங்கள், மௌரியர் காலம் பவுடர் யாரு, சந்திரகுப்த மௌரியா, பீந்துசாரா, இவரோட பையன். அப்போ இது வந்து டைனாஸ்டி, சின்னதாக சொல்றது டைனாஸ்டி, இவங்க குடும்ப வழியாக வரது டைனாஸ்டி. அதை மொத்தமாக சேர்த்து எம்பையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? த ஃபேமஸ் அசோகா த கிரேட், இவருடைய 13வது கல்வெட்டில் 13th ராக் எடிக்டில் தான் யாரை மென்ஷன் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஸோ இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? சேர, சோழ, பாண்டிய, தென்னிந்தியாவில் சேலர்கள், சோழர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா அப்படின்னு எவிடன்ஸ் இருக்குது நமக்கு. புரியுதுங்களா? சங்கம் ஏஜ் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த காலகட்டங்களில் ப்ரிவேலண்ட்டாக இருந்தாங்க. அதாவது ஸ்டார்ட் ஆனது வந்து 300 பிசிஇ, ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேருந்து 3rd செஞ்சுரி வரை தான் அவங்க ரொம்ப பரவலாக ஆகுறாங்க. ஓகே, தமிழகத்தை முழுமையாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சங்கம் பீரியட். ஓகேவா? ஸோ அதை வந்து அசோகா த கிரேட்ன்றவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அசோகான்றவர் ஒரு மிகப்பெரிய கிங்கே, ஒரு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணவர். சரியா? இந்த பீந்துசாரன்ற வந்து ஆஜீவிகாஸை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஆஜீவிகாஸ்ன்றது சொன்ன பார்த்தியா, அதை ஃபாலோ பண்ண அசோகா கூட ஃபாலோ பண்ணுவார். பட் ப்ரிவலண்ட்டாக எதை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் ஃபாலோ பண்ணார். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக யார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மௌரியன் ஒரு பிஹதத்தா அப்படின்றது சொல்லுவாங்க. இவரை டிஃபீட் பண்ணிட்டு மௌரியர் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சில பேர்லாம் வருவாங்க. சுசுங்கா டைனஸ்டிக்கு அப்புறம் இங்கே சுசுங்கா பார்த்தோம் இல்லையா, அதேமாரி சுங்கா டைனஸ்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மௌரியர் முடிஞ்சிருச்சு பாருங்க, சங்கமேஜ் வந்துருச்சு. அதே தென்னிந்தியாவில் இப்போது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சங்கமேஜி, இங்கே வந்து மௌரியர்கள் காலகட்டம். மௌரியர்கள் முடிகிற காலகட்டத்தில் இந்த இடத்த யார் பிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்வானாக்கள். ஓகேவா? சாத்வனாஸ், ஆந்திராக்காரங்க மெயினாக. ஓகேவா? ஸோ சாத்வனாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்த ஃபுல்லாக அவங்க பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சங்கமேஜி, இங்கே சாத்வனாஸ், இங்கே மௌரியர்கள் முடிகிற காலம். இங்கெல்லாம் இப்போ யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம், அதாவது போஸ்ட் மௌரியன் பீரியட், சுங்கா டைனாஸ்டி, கன்வா டைனாஸ்டி, இண்டோ கிரேக்கர்கள் உள்ள வராங்க. காந்தாரா ஆர்ட் தெரியுமா? காந்தாரா ஆர்ட்லாம் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் ஃபேமஸ்ஸு. ஓகேவா? அப்புறம் முக்கியமாக வந்து ஷாக்காயரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக்காயரா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 78 காமன் எரா. காமன் எரானா இப்போ
பொது ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? தேர் இஸ் நோ 0 இயர். 0 இயரே கிடையாது. ஓகேவா? பிசிஇ சொல்றோம். இப்போ 100 ஆரம்பிக்குது, 99, 91 அப்படின்னு முடிஞ்சு 1 0 கிடையாது. 1 காமன் எரான்னு ஸ்டார்ட் ஆயிடும். 0ன்ற இயரே நமக்கு கிடையாது. தேர் இஸ் நோ 0 இயர். சரியா? ஸோ 1ன்றது ஸ்டார்ட் ஆகுது காமன் எரா. அந்த காமன் எராவை நம்மளுடைய கேலண்டர் படி எந்த எராவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷாக்கா எரா அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஷாக்கா எரால தான் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குஷானர்கள் டைனாஸ்டிலாம் உருவாது. குஷானர்னா இந்த கனிஷ்கான்றவர்லாம் இந்த ஷாக்கா எரால தான் ஃபேமஸாக ஆகிறாரு. சரியா? ஸோ மௌரியர்கள் காலம் நார்த் இந்தியாவில் முடியுது. மௌரியர் காலத்துக்கு அப்புறம் எந்தெந்த அதாவது சின்ன சின்ன டைனாஸ்டிலாம் வருதுப்பா. ஓகேவா? சுங்கா டைனாஸ்டி வருது, கன்வா டைனாஸ்டி வருது, இண்டோ கிரேக்கர்கள் வருது. ஓகேவா? ஷாக்கா எரா வருது. ஷாக்கா காலகட்டத்தில் தான் இந்த குஷானா டைனாஸ்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதே காலகட்டத்தில் பார்த்தியன்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. பஹலவாஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த பஹலவாஸ்ல இருந்தா பல்லவாஸ்லாம் வந்தாங்கன்றது ஒரு சில இதெல்லாம் இருக்கு தெரியுமா? அதை நம்ம பார்ப்போம். சரியா? பல்லவர்களை பார்க்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படின்ட்டுலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பஹலவாஸ் காலகட்டத்தில் தான் ஒருத்தர் வராரு. கோண்டோ ஃபெர்னஸ் அப்படின்றவர் வராரு. தெரியும், இவர் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் காலகட்டத்தில் தான் சென்ட் தாமஸ் அப்படின்றவர்லாம் வந்திருப்பார். சென்ட் தாமஸ் தான் கிறிஸ்டியன் மிஷினரியை வந்து பரவலாக நார்த் இந்தியாலலாம் பரப்பி இருப்பார். சென்ட் தாமஸ்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. கோண்டோ பெர்னஸ் காலகட்டத்தில் தான் வருவார். அது யாருன்னா பஹலவாஸ். ஓகே, பார்த்தியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஸோ வந்து அதாவது மௌரியர் காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன்றது ஒரே பீரியட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து எண்டு யார் இருந்தால் பார்த்தீங்கன்னா குஷானா டைனாஸ்டி அப்படின்றது இருக்குது. சரியா? இந்த குஷானா டைனாஸ்டிக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் குப்தா பீரியட் வருது. குப்தா பேரரசு, குப்தா எம்பையர் அப்படின்றவங்க. குப்தா வந்து மௌரியரோட பெரிய காலம் வந்து ஆட்சி செஞ்சாங்க. தி கோல்டன் பீரியட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு. ஓகேவா? குப்தா பீரியட். சவுத் இந்தியாவுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம். சரியா? ஸோ அப்படியே நம்ம தென்னிந்தியாவில் என்ன நடக்குது பாருங்க. சாத்வானாஸ் இருக்கிறாங்க, சங்கமேஜ் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள், இது தென்னிந்தியாவில் நடக்கிற விஷயங்கள். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? குஷானா கனிஷ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தான்றவர் குப்தா பேரரசை நிறுவுறாரு. ஸோ இவங்களுடைய காலகட்டத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் இருக்கிறா? ஸ்ரீகுப்தா, சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா டூ, விக்ரமாதித்யா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் எதுக்காக விக்ரமாதித்யா சொல்லுவாங்க? இவர் காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்தா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். குமரகுப்தா தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி தான் கொண்டு வருவார். லாஸ்ட்டு குப்தா ரூலர் வந்து விஷ்ணுகுப்தா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சரியா? குப்தா பேரரசு வந்து எப்படி விழுந்துச்சு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. சரியா? இவருக்கு அப்புறம் வந்த ஒரு டைனாஸ்டி வந்து இவரை தோக்கடிக்கும். அப்புறம் ஹூன்ஸ் படையெடுப்பு வந்து குப்த பேரரசு வீக் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. சரியா? அப்போ குப்த பேரரசு நடந்துட்டு இருக்கிறப்ப கீழே என்ன இருந்துச்சு? சவுத் இந்தியாவில் என்ன இருக்குது? சங்கம் ஏஜ் முடியுது. ஓகேவா? எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 CE வரைக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? 300 BCEலேருந்து 300 CE வரைக்கும் தான் சங்கமேஜ் இருந்தது. இந்த காலகட்டத்தில், அதாவது யாருடைய காலகட்டங்களில்? சமுத்திரகுப்த காலகட்டங்களில் சங்கமேஜ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யார் வரா? காலபிரர்கள் அப்படின்றவங்க வராங்க. ஓகேவா? அதே காலகட்டத்தில் தான் யாரும் சாத்வானாவுடைய காலம் முடிவடையுது. குப்த பேரரசு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. சாத்வானா காலம் முடிஞ்ச உடனே குப்த பேரரசு வராங்க. குப்த காலகட்டத்திலேயே சங்கமேஜ் முடிது. தென்னிந்தியாவில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபிரர்கள் வராங்க. காலபிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க வராங்க. சரியா? ஸோ ஓகே, குப்த பேரரசு முடியுது. இவங்களுக்கு அப்புறம் யார் வர நார்த் இந்தியாவில்னா இந்த மிகப்பெரிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா. ஓகேவா? ஹர்ஷவர்தனான்றது புஷ்யபுட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்யபுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு கீழே பிரபாகர வர்தனா அப்படின்னு இருப்பார். பிரபாகர வர்தனா. இவருக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? குமாரவர்தனா என்னவோ சொல்லுவாங்க. அதில் ஃபேமஸானவர் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா ஆட்சியை பிடிக்கிறார். குப்த பேரரசுக்கு அப்புறம் இந்த ஃபேமஸான ஒரு டைனஸ்டி புஷ்யபுட்டி டைனஸ்டின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபேமஸான யார் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா. ஓகேவா? ஹர்ஷவர்தனா காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அவருடைய காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூசங் வந்து வருவார், புத்திசத்தை பரப்புவார், நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்ப்போம். ஏன்ஷியன்ட் காலகட்டம். இவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து முடிவுக்கு வருது. ஓகேவா? ஸோ இவர் இறக்கும்போது எப்படிலாம் இருந்துச்சு நம்ம பார்ப்போம். எப்படியா வந்து இந்தியா வந்து யாராலலாம் ரூல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத பார்ப்போம் இவர் இறப்புக்கு அப்புறம். சரியா? இதே காலகட்டத்தில் ஹர்ஷவர்தன காலகட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? காலபிரர் காலம் முடிந்து யார் வர ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
குப்த பேரரசு முடிஞ்சதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா வராரு. ஹர்ஷவர்தனா வந்தப்போ இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபிரர்கள் இருக்கிறாங்க. காலபிரர்கள் முடிஞ்சு பல்லவர்கள் வராங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் இங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் வராங்க. ஸோ இப்படி வந்து மாறுதல்கள் நடக்குது. அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கு அப்புறம் யாரெல்லாம் வரா அப்படின்றது. அப்போது சங்கம் ஏஜ் இருந்தது, காலபிரர்கள் வராங்க. காலபிரர்களுக்கு அப்புறம் யார் வரா? பல்லவர்கள், இயர்லி பல்லவாஸ் அப்படின்றவங்க வராங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அதே கொஞ்சம் மேலே சாத்தனாருக்கு அப்புறம் சாளுக்கியர்கள் வராங்க. ஓகே ஹர்ஷவர்தனா முடிவுக்கு வரும். சாளுக்கியர்கள் எப்படி சாளுக்கியர்கள் தான் முடிவுக்கு கொண்டு வராங்க. ஹர்ஷவர்தனாவை யார் டிஃபீட் பண்ணுவா? புலிகேசி 2 தான் ஹர்ஷவர்தனாவை டிஃபீட் பண்ணுவார் தெரியுமா? டிஃபீட் பண்ணி சாளுக்கிய அரசை வந்து சாளுக்கியஸ் ஆஃப் பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது எந்த காலகட்டம்னா ஹர்ஷவர்தன் இறந்ததுக்கு அப்புறம். அப்போ இறந்ததுக்கு அப்புறம் பண்டைய காலம் என்ன அது ஏன்ஷியன்ட் இந்தியா முடிவு அடையுது அப்போ. ஓகேவா? அப்போ இயர்லி பல்லவாஸ்ல யார் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? பாருங்க இப்போ பாருங்க ஹர்ஷவர்தனை இறக்குறாரு. அப்போ நார்த்தில் யாருக்குறா? சௌஹன்ஸ். ஈஸ்டில் யாருக்குறா? பாலாஸ். ஓகேவா? சென்ட்ரல் இந்தியாவில் யாருக்குறா? சாளுக்கியா சொன்னலாம் டிஃபீட் பண்ணுது. அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ் வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சவுத் இந்தியாவில் யாருக்குறா? பல்லவர்கள், இயர்லி பல்லவா, சமீப கால பல்லவர்கள். அதுக்கப்புறமா பல்லவர்கள், லேட்டர் பல்லவாஸ்னு ஒன்று இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சோழர்கள் வருவாங்க. ஓகேவா? இப்படிதான் வந்து அடுத்தது ஏன்ஷியன்ட் இந்தியா முடிஞ்சிருச்சு. இப்போ யார் இறந்ததுக்கப்புறம்? ஹர்ஷவர்தன் இறந்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் எப்படிலாம் மாறுபட்டது அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. இது எப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா பார்க்குறப்ப நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள் எப்படிலாம் சென்ட்ரல் இந்தியா என்ன இருந்துச்சு. சென்ட்ரல் இந்தியா யார் இருக்கா? சாளுக்கியாஸ் இருக்காங்க. சாளுக்கியா ராஷ்டிரகூடம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா காவிரி இருக்கு வடக்கிலையும், நர்மதா ரிவருக்கு தெற்குலையும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூட்டர்களையும். சரியா? அது கீழே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவாஸ். சரியா? பஹலவாஸ் அப்படின்ற வார்த்தை தான் பல்லவாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்துன்னா இவங்கள வந்து பல்லவால யார் டிஃபீட் பண்ணுவாங்க? நரசிம்மவர்மன் யார் டிஃபீட் பண்ணுவாங்க தெரியுமா? அதே சாளுக்கியர்கள். ஸோ சாளுக்கியர்கள், பல்லவர்கள் கீழே சண்டை போட்டுப்பாங்க. மேலே யார் சண்டை போட்டுப்பாங்க? சௌஹான்ஸு, பாலாசி இவங்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. சரியா? ஸோ இவங்க காலகட்டத்தில் எப்படிலாம் மாறுச்சு, இவங்க காலகட்டத்தில் எப்படி வந்து அரபு இன்வேஷன்லாம் நடந்துச்சுன்றது நம்ம மெடிவல் ஹிஸ்டரியில் இடைக்காலங்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரியா? மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அதை சேர்த்து நம்ம முடிச்சிடும். சரியா? ஓகே பாருங்க இயர்லி பல்லவாஸ் யார் யாருன்னா ஸ்கந்தவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்களே, விஷ்ணுகோபன் இடைக்கால இவர் வந்து இயர்லி பல்லவாஸ், இவர் வந்து மெடிவல் பல்லவாஸ். ஓகேவா? இவருடைய காலகட்டத்தில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிராகிருதம். ஓகேவா? இவர் காலகட்டத்தில் வந்து சான்ஸ்கிரிட். ஓகேவா? இவங்க லேட்டர் பல்லவா தான் ரொம்ப ஃபேமஸ். இவங்க காலகட்டத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ் வந்து வளர ஆரம்பிக்கும். தமிழ் ப்ளஸ் சான்ஸ்கிரிட் 2 இருக்கும். சரியா? இவங்க காலகட்டத்தில் இவங்க தான் வந்து பல்லவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. பல்லவர்களை அதாவது யாரை டிஃபீட் பண்ணிட்டு வராங்க? காலபரர்களை டிஃபீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்படியே மேலே வந்து இந்த சௌஹான்ஸ்லாம் யார் காலகட்டம்? பிருத்திவிராஜ் சௌஹான்ஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவர் ஃபேமஸ் லீடர். அவர் இந்த ஈஸ்ட் பக்கம் பாலாஸ் இருக்கிறாங்க. இதே ராஜ்பூட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல இதுவாக சொல்லிட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. எப்போ இந்த காலகட்டம் தான் மெடிவல் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. யார் உள்ள வருவா? அரப் இன்வேஷன். ஓகே முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. சரியா? ஸோ அப்படியே வந்து இதுதான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட முடிவு. சரியா? ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட்டில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் போதும். நம்ம மெடிவல் மாடர்ன் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். சரி, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாரும் கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு. சரியா? ஸோ பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.